அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு ஊரில் எதிர்த்த வீட்டில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு சன்னியாசி போகிறார். சன்னியாசி போனவர் யாசகம் கேட்குறாரு. 2 பேரும் அவங்கவுங்க குழந்தைங்க கையால் தானம் பண்ணுறாங்க. வாங்கிட்டு அவரும் போயிடுறார். காலங்கள் உருண்டோடுது. அந்த 2 பெண்மணிகளுக்கும் வயதாகுது. இறந்து போகிறாங்க. வானுலகம் போகிறாங்க. அங்கே போனால் முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கமும் 2வது வீட்டு பெண்மணிக்கு நரகமும் கிடைக்குது. அவங்க நரகம் கிடைச்ச பெண்மணி நேராக கடவுள்கிட்ட போகிறாங்க. போயிட்டு, கடவுளே, 2 பேரும் ஒரே மாதிரி தானே தான தர்மம் பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு சொர்க்கமும் எனக்கு ஏன் நரகமும் கொடுத்த அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த கடவுள் சொன்னாராம், 2 பேரும் ஒரே அளவு தான் பண்ணினீங்க, ஆனால் அந்த அம்மா தனக்கப்புறமும் தன் குழந்தை தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செயலை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுன? உன் கையை விட உன் குழந்தை கை சின்னது, அதனால் குறைவாக போட்டால் போதும் அப்படின்னு நீ தானம் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் செஞ்ச செயல் வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் எண்ணம் வேறு. மேலான எண்ணங்களோடு செய்கிற செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மன நிறைவான உணர்வுக்கு வழிகாட்டும். சரிங்களா? பொது நலத்துக்காக செய்யணுமே தவிர சுயநலத்துக்காக செய்யக்கூடாதுங்க. எப்போவுமே அந்த பொது நலந்தாங்க இறைவனுடைய நியாய தராசில் எப்பவுமே உயர்ந்து நிற்கும். நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.